மாவீர் தம்பியான சிவகார்த்திகேயன் வந்து இப்போ பராசக்தி படம் வெளியாக போகுது. குறிப்பா அந்த விஜய் சார் நடிச்ச ஜனநாயகன் படத்தோட போட்டி போற அளவுக்கு இந்த படம் வளர்ந்திருக்காரு. அதை நீங்க அவருடைய வளர்ச்சி நீங்க எப்படி போட்டியில் யாருக்கு இல்லைங்க. விஜயனே எஸ்கே தம்பி தான். ஸோ எல்லாத்துக்கும் மக்கள் சப்போர்ட் இருக்குது. எல்லாமே மக்கள் தானே கொண்டாந்து பல்வேறு இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ அதனால யாருக்கு போட்டிலாம் கிடையாது. அவரு உச்சத்தில் இருக்காரு. விஜயன் தம்பி இன்னைக்கு நல்லா வந்துகிட்டு இருக்காரு. ரீசெண்டா அஜித் சாரோட ஒரு போட்டோ எடுத்திருந்தீங்க. அது ரொம்ப வைரல் ஆச்சு. 1 மில்லியன் லைக் மேல இன்ஸ்டாகிராம்ல போச்சு. நீங்களும் ரொம்ப அடிமட்டத்துல இருந்து இந்த உயரத்துக்கு வந்திருக்கீங்க. அவரும் கஷ்டப்பட்டு வந்தவர். என்ன மாதிரி உங்களுக்கு பகிர்ந்துகிட்டீங்க? அவர் என்ன அட்வைஸ் பண்ணாரு? எதுவும் பேசினாரா? இல்ல இப்படி எப்படி இருக்கோமோ, எப்படி ஒரு நம்மளோட வளர்ச்சி இருக்கோ, நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோமோ இதை நம்ம மாறாம நம்ம மேல் போனா எப்பயுமே நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒரு நடிகரா வந்து நமக்கு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா, இது ஃபர்ஸ்ட் இது எங்க அம்மா என் அண்ணன் தம்பிங்க. ஸோ அவங்க ஆரம்பிச்சதாங்க இது. ஆமா, அம்மாவோட விருப்பம் தாங்க. ஃபர்ஸ்ட் பால் வியாபாரம் அதுல இருந்து ஆரம்பிச்சேன். பால் வியாபாரம் ஆகி தம்பிங்க வந்து டீ கடையில் எல்லாமே ஒர்க் பண்ணி, டீ கடையிலேருந்து கொஞ்சம் அப்படியே டீ பட்டறையிலேருந்து பக்கத்தில் அப்படியே கேசியரை போய், கேசிலேருந்து மேனேஜர் ஆகி, மேனேஜர்னு தனியாக ஒரு அம்மன் ஒன்று ஆரம்பிச்சு இன்னைக்கு அதுதானே இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது. தனியாக ஒரு அம்மன் ஒன்று ஆரம்பிச்சு இன்னைக்கு அதுதானே இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது. இங்க யாருக்குமே போட்டி ஒண்ணுதாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யறத திறம்பட செஞ்சோம்னா நம்ம வளர்ச்சி போயிட்டு இருக்கணும். எல்லாமே சரியா இருந்தோம்னா யாரும் போட்டியே இல்லைங்க. எல்லாத்துக்கும் மக்கள் கண்டிப்பா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா திரையுலகில எவ்வளவோ சாம்பான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அவ்வளவு பேருக்கு மத்தியில உங்களுக்கான அந்த ஒரு தன்மை அப்படியே நிலைநாட்டிட்டு இருக்கீங்களா? ஒரு ரகசியம் தான் என்னன்னா, அதுதான் என்னை இவ்வளவு தூரத்தை கொட்டி வந்திருக்கு. எப்பவுமே நான் அப்படிதான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. ரொம்ப நன்றி.